ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து தமிழ்லயே பார்த்துருப்பீங்க என்ன வீடியோ அப்படின்னு. இட்ஸ் ஸ்டோரி டைம். இப்போ டைம் என்ன ஆகுது? 11:42. நான் 11:40 சாப்பிட போவோம். பட் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னைக்கு சாப்பிட போலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலாம் அப்படின்னு. என்னங்க, என்ன ஸ்டோரி டைம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து என்னோட பர்சனல் ஸ்டோரி தான். அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினுக்கு நீங்க எல்லாருமே பதில் சொல்லுங்க. எப்பவாவது இப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அதாவது உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, யதார்த்தமா அப்படி அன்எக்ஸ்பெக்டடா கிடைச்ச ஃப்ரெண்ட் நல்லாதான் போயிட்டு இருக்கும். ஏதோ ஒரு சப்ப ரீசனுக்காக அவங்க வந்து நம்ம விட்டு போயிருப்பாங்க. வந்து வேற எதுல நம்ம வந்து பிரச்சனை பெருசா தெரியாது. பட் ஃப்ரெண்ட்ஸ்ன்றப்போ நமக்குன்னு ஒரு சில பேர் தான் இருந்திருப்பாங்க. அவங்களும் போயிட்டாங்கன்றப்போ அதை ஃபேஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். ஐயோ, கேமரா தான் வலிக்கிட்டே போகுது. நான் வேற டேபிள்ல வச்சிருக்கேன். பின்னாடி ஒரு பூத்தொட்டி இருக்கு, சாரி, ஒரு செடி இருக்கு. அதுக்கு பின்னாடி வச்சுட்டு தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ எதுல விட்டேன்? ஏதோ ரீசனுக்காக பிரிஞ்சு போயிருப்போம். ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்ல ஸ்கூல்ல இருந்து காலேஜ் ஒர்க்னு போயிட்டீங்கன்னா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஷிப்ல பிரேக்கப் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரிதான். ஆனா ஒரு சண்டை போட்டு விட்டுட்டு போறது வேற. பட் வந்து என்ன ரீசன்னே புரியாம ஏன்டா வந்தீங்க ஏன்டா போனீங்க அப்படின்ற மாதிரி ரீசன்ல நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்படியே பிரிஞ்சு போயிருப்போம். கரெக்டா? உங்களுக்கு என்ன நடந்தது, இந்த மாதிரி நடந்திருக்கான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பட் நான் இது சொல்றேன், ரிலேட் ஆகுதான்னு பாத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் எந்த ஃப்ரெண்டை பத்தி சொல்றேன் அப்படின்றதுக்கு நான் மென்ஷன் பண்ண போறேன். அது வந்து மேலா ஃபீமேலான்னு கேட்டீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் மேல் தான். எனக்கு வந்து ஃபீமேல் ஃப்ரெண்டும் மேல் ஃப்ரெண்டுமே வந்து ரெண்டு பேரும் எனக்கு ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. பட் வந்து சில காரணங்களால ஃபீமேல் ஃப்ரெண்டும் போயிடுச்சு, மேல் ஃப்ரெண்டும் போயிடுச்சு. ஓகேவா? வந்து நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்துல வந்து நிறைய அடி வாங்கியிருக்கேன். அது வந்து என் பேரண்ட்ஸ்க்கு தெரியும், என் ரூம்மேட்ஸுக்கு, என் கூட பழகுற எல்லாருக்குமே வந்து நல்லாவே தெரியும். நிறைய வந்து செருப்படி வாங்கின ஆளு ஃப்ரெண்ட்ஷிப்ல அப்படின்ட்டு. நீங்களும் வாங்கிருக்கீங்க. இருந்தா ரெட் ஆர்ட் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம எல்லாம் ஒரே ஆள் அப்படின்றதுக்காக ரெட் ஆர்ட் கமெண்ட் பண்ணுங்க. முடிவு ரொம்ப அடிஞ்சலா இருந்துச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ ஓகே, இப்போ பேசலாம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, எனக்கு வந்து தேர்ட் இயர் இல்ல செகண்ட் இயரோட மிட்ன்னு நினைக்கிறேன். அப்பதான் வந்து எனக்கு வந்து இவங்க ரெண்டு ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு எனக்கு அப்போ தெரியும். ஏதோ ஒரு விஷயத்துல, அதான் இதே இந்த ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்துல அவங்க கூட நான் இருந்தேன். பட் என்னை கழட்டி விட்டு என்னை கோத்து விட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்காக வந்துட்டு ரொம்ப கஷ்டத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ அந்த பொண்ணு எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனா. யாருமே தெரியாது, ஏதோ டிபார்ட்மெண்ட் முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. பட் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனாங்க, பேசினாங்க, ஹோப் கொடுத்தாங்க. அப்புறம் நான் வந்து சின்னதா நல்லா பேசினாலே நான் வந்து அட்டாச் ஆயிடுவேன். ஸோ அப்படி அப்படி வந்துட்டு இருந்துட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் இவங்க அதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து ஒரு 12 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அது சுக்குநூறா போயிடுச்சு. நான் எதுவும் பண்ணல, நிஜமா நான் எதுவும் பண்ணல. வந்து அது போயிடுச்சு. சரி, அதுதான் இப்படி ஆயிடுச்சு. சரி, இது இப்படி இருக்காது நம்பினேன். பட் இது வந்து கரெக்டா தேர்ட் இயர் எண்டுக்குள்ளேயே இந்த ஃப்ரெண்ட்ஷிப் போயிடுச்சு. பட் இப்ப நான் மெயின் கதை யாருக்காக இந்த ஸ்டோரி நான் சொல்றேன்னா, இந்த பையன். ஸோ இந்த மேல் ஃப்ரெண்ட், மேல் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பத்தி தான் இப்ப நான் சொல்ல போறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் வீடியோ போட்டிருப்பேன், ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அதுல இந்த புக்ஸ் காமிச்சிருப்பேன். ஸோ இந்த நல்ல புக்ஸை வழங்கின நல்ல உள்ளம் அவன் தான். வந்து எனக்கு என்ன வாங்கி கொடுக்கறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ எனக்கு பெருசா இந்த பர்த்டே கிஃப்ட்ஸ்லாம் எனக்கு எதுவும் வராது. என் பேரண்ட்ஸ், என் பிரதர் இவங்க தவிர எனக்கு இது வரைக்கும் பர்த்டே கிஃப்ட்ஸ்ன்னு பெருசா எதுவும் வந்திருக்கு. சின்ன வயசுல வந்திருக்கு. பட் ஆஃப்டர் காலேஜ்க்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த கிஃப்ட்ஸ் இந்த மாதிரி ஒண்ணுமே வந்தது கிடையாது. அது வந்து ஃபீல்லாம் பண்ணல. பட் வந்து இப்படி மறக்க முடியாத மாதிரி ஒரு நல்ல கிஃப்ட்ஸ்னா அது இவன் எனக்கு கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். ரொம்ப வளவலன்னு பேசுவேன்னா மெயின் மேட்டருக்கு வருவோம். இவங்க வந்து அந்த பொண்ணால எனக்கு இவன் வந்து எனக்கு ஃப்ரெண்ட் ஆனா. ஓகேவா? அப்போ நாங்க 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். 4 பேர் வந்து தனியா அந்த குரூப், வாட்ஸ்அப் குரூப்ல ஆரம்பிக்கிறது. இந்த ஃப்ரெண்ட்ஸ் வர மாதிரி பிரிஞ்சாலும் இல்ல, நாங்க 4 பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நேர்ல அவுட்டிங் தான் 4 பேர் தான் போவோம். நாங்க 2 பேர் ஹாஸ்டல், 2 பேர் வந்து டே ஸ்காலர், 4 பேர் தான் போவோம் அப்படின்ட்டுலாம் இருந்தோம். அண்ட் அப்படின்னு அதான் போயிட்டு இருந்துச்சு. யாரு கண்டுபிடிச்சோ நான் அப்படி 4 பேரு 4 திசையில போயிட்டோன்ற மாதிரி இருந்தது. அப்புறம் காலேஜ் அப்படியே வந்து ஃபைனல் இயர்லாம் வரும்போது அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்கே கரெக்டா இருந்துச்சு. யாரும் யாரையும் ஞாபகம் வச்சுக்கல. அப்புறம் எல்லாம் முடிஞ்சது.
கதைக்குள்ள வரணும் அப்படின்னா என்னோட அந்த மேல் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பத்தி தான். நேம் வந்து இப்ப ரிவீல் பண்றதா இல்ல. இப்போ என்னை வந்து இப்படி கேர் பண்ணி, இப்போ வந்து நமக்கு ஏதாவது டென்ஷனா இருந்தாலோ ஏதோ நமக்கு ஒரு விஷயம் சால்வ் பண்ண தெரியல அப்படின்னா வந்து இது நான் பாத்துக்கிறேன், நான் சொல்லித்தரேன். வந்து இப்போ அறிய விழுந்துச்சுன்னா கூட அவ இத்தனைக்கும் வேற டிபார்ட்மெண்ட். கதையே பாருங்க, எனக்கு முன்ன பின்ன தெரியாது. நான் ரோட் ட்ராக்ல இருந்தேன், பட் ரோட் ட்ராக் மூலியமா அந்த பையன் எனக்கு தெரியாது. அன்எக்ஸ்பெக்டடா மீட் பண்ணும். அவன் வேற டிபார்ட்மெண்ட். அதுவும் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரொம்ப தூரம். அந்த பக்கமே நாங்க போனது கிடையாது. நான் வந்து பயோமெடிக்கல் அப்படின்னா அவன் வந்து மெக்கட்ரானிக்ஸ், அப்படியே டைரக்ட் ஆப்போசிட். அந்த பக்கமே நாங்க போனது இல்லை. அப்படி இருக்கிறப்போ எனக்கே ஆச்சரியமா இருந்தது. நமக்கு நான் சும்மாவே நம்ம யார்ட்டையும் வாயை கொடுத்து பேசினாக்கோ நமக்கு வந்து பையன்ல வேற டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஃப்ரெண்டா அப்படின்னு இருந்துச்சு. நல்லாதான் போயிட்டு இருந்தது. அப்புறம் அவனோட லைஃப் என்னாச்சுன்னா ஒரு பெரிய திருப்பம், எதிர்பார்க்க முடியாத திருப்பம். சரி, அது என்னன்னு சொல்ல வேண்டாம். அது வந்து அப்படியே அந்த மாதிரி யாராலையும் வெளியே வர முடியாத மாதிரி ஒரு சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டான். சோ அப்ப என்னால எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. அப்படியே போயிடுச்சு. அவன் வந்து அப்புறம் வந்து ஒரு மாதிரி லைஃபே வெறுக்கிற மாதிரி கட்டத்துக்கு போயிட்டு, எனக்குலாம் ஒரு கட்டத்துல வந்து நேர்ல பாக்கவே, என்னால ஃபேஸ் கொடுத்து அவங்க கிட்ட பேசவே முடியல. என்னடா எப்படி பேசுறது, எப்படி நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்ற சுச்சுவேஷன் அவன் மாட்டிக்கிட்டான். சோ எதுவும் பேச முடியல, விடு பாத்துக்கலாம்னு சொல்லவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படியே போயிட்டே இருந்தது. ஃபைனல் இயர் வந்துட்டு இப்போ ஃபைனல் இயர் மிடில் ஃபர்ஸ்ட் செம் எல்லாம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ப்ராஜெக்ட், இன்டர்ன்ஷிப், ஜாப்னு அப்படி தெரிச்சு எல்லாரும் போயிட்டாங்க. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. மெசேஜும் பண்ண முடியல. அவன் வந்து அப்படியே ஃபுல்லா அப்படியே மைண்டே இல்ல, யாருக்கூடயும் சிரிக்கவே மறந்துட்டான். நாங்களாவே எங்களுக்கும் நிறைய பிரச்சனை இருந்தது. பட் அவனோட பிரச்சனையை பார்த்தா கண்டிப்பா ஒண்ணுமே பண்ண முடியாதுதான். சோ சிரிக்கிறது மறந்துட்டான். எனக்கு வந்து நான் எப்பவுமே நல்லா சிரிச்சு பேசுவேன், ஜாலியா பேசணும். நானே சிரிக்க மறந்தாலும் எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி சிரிக்க வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இருந்துட்டு திரும்பியும் செடி உருன்னு வச்சு பேசணும் எனக்கும் வரல. நான் போய் சிரிச்சு பேசிட்டு வந்துட்டேன். அவன் முகம் கொடுத்து கூட பேசல. அப்படியே சோகமா அப்படியே டென்ஷனா மாறி இருந்தது. நான் வந்து என்னடா இது, அவ்வளவுதான், இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் போயிடும் போல, அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி போயிட்டு இருக்க கட்டத்துலதான் இப்பதான் நேற்றுதான் நடந்தது. ஆக்சுவலா நேற்று நடந்ததுதான் இப்ப நான் வந்து இந்த கதையை சொல்ல போறேன். ரொம்ப சொல்ல போறேன் என்ன சொல்லல. சரி, கதைக்குள்ள வரும். என்ன ஆச்சுன்னா, நல்லா நேற்று வந்து நான் வந்து எப்போதும் போல ப்ராட்காஸ்ட்ல வந்துட்டு என்னோட லிங்க் அனுப்புவேன் வாட்ஸ்அப்ல. எல்லாருக்கும் அனுப்பிச்சு அந்த வீடியோ சில பேர் பார்ப்பாங்க, சில பேர் பார்க்க மாட்டாங்க. அவன் வந்து பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணிருந்தான். ரியாக்ட் பண்ணவொன்னு டைம் வந்து 10 o'clock இருக்கும். நான் அப்பதான் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடலாம் அப்படின்னு. அப்பதான் வந்து அவன் ரியாக்ட் பண்ணிருந்தான் அந்த லிங்க்குக்கு. நான் கேட்டேன், இன்னும் தூங்கல அப்படின்னு. நைட் ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். நான் இப்பதான் நைட் ஷிஃப்ட் வந்து முடிஞ்சது, சொன்ன வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்னான். சரி, அவன் பேசுறதுன்னு காய்ச்சல், அவன் வீட்டு பேசுறாங்க அப்படின்னு. ஏன்னா அவன் வந்து பேசுறது ஸ்டாப் பண்ணிட்டான். கால் பண்றது கிடையாது. மாதிரி யார் கூட பேசுறது, சிரிக்கிறது எதுவுமே கிடையாது. அப்படியே பாண்ட் மொத்தமா போயிடுச்சுன்ற ரேஞ்சுக்கு போயிட்டான். சோ அவன் பேசுறாங்க காய்ச்சல், அவன் நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படின்ட்டு. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம், 10 minutes வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன்லாம் சொன்னான். சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணேன். பார்த்தா நான் ரொம்ப நேரம் ஆகுது. சரி வீட்டுக்கு போக முன்ன ஆகும், ஓகேன்னு விட்டேன். ரொம்ப நேரம் ஆச்சு. சரி அவன் மறந்துட்டான் போல இருக்கிற டென்ஷன்ல நம்மள எங்க ஞாபகம் வச்சுக்க போறான். பார்த்தா கரெக்டா நெட்டு முடிஞ்சிருச்சு. நான் திரும்ப வந்து கனெக்ட் பண்றேன். கரெக்டா அடுத்த பேக் ஆரம்பிக்குதான், நான் வந்து கனெக்ட் பண்றேன். அப்போதான் வந்து தூங்கிட்டியா, அதை வந்துட்டேன், நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். இல்ல நெட்டு முடிஞ்சது அப்படின்னு சொல்லினா பேசுறேன். அவன் நார்மலா பேசுறான். வந்து ஃபர்ஸ்ட் மாதிரி ஜோக் அடிக்கிறது, நல்ல சிரிச்சு பேசி எனக்கு ஷாக்கா, எனக்கு ரியாக்ட் பண்ண தெரியல. சடனா வந்து ரியாக்ட் பண்ண தெரியல. வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறேன். என்ன ஆச்சு, இப்ப எப்படி இருக்க, எப்படி போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி ப்ரொஃபஷனலா நீ காலேஜ் பத்தி, ஜாப் பத்தி அதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் தான் வந்து ஒண்ணு நாங்க பேச ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் தான் வந்து அவனுக்கு என்ன நடந்துச்சு, அப்புறமா எனக்கு என்ன நடந்துச்சு, எப்பனா நாங்க 2 பேரும் பேசிக்காத கேப்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். உங்களுக்கு எப்போவும் இந்த மாதிரி தோணி இருக்கா? அதாவது நம்ம கிட்ட சிரிச்சு பேசாம இருந்துட்டு, ஃபர்ஸ்ட் எப்படியும் இருந்திருக்கலாம், பட் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் சிரிச்சு பேசாம இருந்துட்டு நம்ம கூட பாண்டே இல்லாம மொத்தமா முடிஞ்சு போச்சு. அவ்வளவு நம்ம அவங்க கிட்ட நம்மளாலும் பேச முடியாது, அவங்களும் வந்து பேச மாட்டாங்கன்னு இருக்கும். அவ்வளவுதான், ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லைன்னு. பட் திடீர்னு மறுபடியும் உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்ககிட்ட பேசுறது எப்படி இருக்கும்? எங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை, பட் இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சு, யாரும் பேசாம போயிட்டாங்க. பட் வந்து அவ்வளவுதான் நான் நினைச்சப்போ திடீர்னு பேசுவேன், அது பழைய மாதிரியே பேசுவேன் அப்படின்றப்போ எனக்கு வந்து நல்லா இருந்துச்சு. அடடா, நம்ம ஃப்ரெண்ட் நம்ம கிடைச்சிட்டாங்க
காலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு டீம் பிரிச்சு ப்ராஜெக்ட்னு எடுத்தாலோ இல்ல நீங்க ஹாஸ்டல் ஆயிருந்தா அதுக்கு ஸ்போர்ட்ஸ் டேன்னு ஒண்ணு எடுத்தாலோ ஏதாவது குரூப்பா நீங்க ஃபார்ம் பண்ணா கண்டிப்பா சண்டை வரும். சண்டை போட்டு அப்படியே பெரிய ரேஞ்சுக்கு போவாங்க. ஃபைனல் இயர் வந்துட்டாலே இப்படித்தான். அது முன்னாடி இந்த பாண்ட் அப்படியே விட்டாவா மாறும். ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஃபைனல் இயர் போகும்போது அந்த பாண்ட் வேற மாதிரி மாறும். எதுவும் இருந்தாலும் நீங்க அப்படியே ஸ்டேபிளா இருங்க. உங்களோட தாட்டை மாத்திக்காதீங்க. நீங்க கரெக்டா கரெக்ட், அவங்க தப்புனா தப்பு. சாப்பிட்டு முடிச்சு வந்துட்டேன். என்ன வெயில் தாங்க முடியல. ரூம் வந்தா இந்த ஃபேனு பேர் போகுது, காத்தும் வர மாட்டேங்குது. சரி நம்ம கதைக்குள்ள வருவோம். எதுல விட்ட அதுதான் இப்படிலாம் பேசல. தீவன் பேசினதும் ஹாப்பி ஆயிட்டேன். அவனும் சொல்லிட்டேன் இந்த மாதிரி நான் அதாவது வேலை பார்த்துட்டு இருக்கும்போது vlog ஆன் பண்ணிட்டு நான் கேட்பேன் அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி கேட்கறதுக்கு ஜாலியா இருக்கும். பரவாயில்ல, நம்ம மதிச்சு நமக்கு இம்பார்ட்டன்ட் யாரு கொடுத்தாலும் நமக்கு ஹாப்பியா தான் இருக்கும். கரெக்ட் தானே? அது மாதிரி நிறைய விஷயம் இவ்வளவு நாள் தெரியாத விஷயம்லாம் ரெண்டு பேர் பேசுறப்போ தெரிஞ்சது. இதனாலதான் இது நடந்ததா, அப்ப இவங்கதான் காரணம், இது சிபிஐ விசாரிக்கிற மாதிரி பேசிட்டு இருந்தோம். அப்புறம் அது டைம் ஆகாது. அப்புறம் சரி டைம் ஆயிடுச்சு தூங்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷன் அப்படியே முடிஞ்சது. அந்த ஒர்க் சமயத்துல நமக்கு டைம் தராங்க அப்படின்னா அது பெரிய விஷயமா இல்ல. அதுவும் எனக்கு பாய்ச்சி ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படி ஒரு ஃப்ரெண்டா அப்படி எனக்கு பாய்க்கிற எதுவுமே ஒரு உருப்படியாக இருக்க. ஏன்னா கட்டுன வீட்டுக்கு சொல்றீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இது இதுல சொல்றதுக்குலாம் நான் யோசிக்கிறதுலாம் இல்லை. பட் ஃபீமேல்ல பாத்தீங்கன்னா நிறைய டாக்ஸிக்கான ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு இருக்கு. அண்ட் இந்த கமெண்ட் காமிச்சு ஆகணும். இந்த ஹாஸ்டல் எசென்ஷியல் பேக்கிங் லிஸ்ட்ல இந்த பொண்ணு கமெண்ட் பண்ணியிருந்தா நீங்க அட்வைஸ் கொடுங்கக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தா. நான் அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, நம்ம வேலை நம்ம பார்த்தாலே போதும். அதுதான், நீ வேற யாருக்குள்ளயும் போய் இன்ட்ரெஸ்ட் ஆக வேண்டாம். ஏன்னா ஐயோ உங்க ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி நீங்க பாப்பீங்க. பட் அவங்களும் உங்க பண்ண மூலம் அழைச்சிட்டு போவாங்க. ஓகேவா? ஸோ எல்லாத்துலயும் லிமிட்டடா இருங்க. ரொம்ப அட்டாச்மெண்ட் வச்சுக்காதீங்க. லிமிட்டை கிராஸ் பண்ணாதீங்க. அப்படி கிராஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் கூட்டிட்டு தான் போகும். ஓகே, சில பேஸ்ல எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல அடி வாங்கிருப்பாங்க தான். நான் எதுக்கு சொல்றேன்னா, எனக்கு ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பக்கம் டாக்ஸிக்கா இருந்தாலும் அதுலயும் சில டைமண்ட் மாதிரி ஆள்ல வந்துட்டு இருக்காங்க. அது அவங்க நீங்க பிளாக் நீங்க 2-3 தடவை பார்த்துப்பீங்க. அந்த பர்சன் தான் சொல்றேன். ஆனா என்னைக்குமே உங்க ஒர்த் உங்களுக்கு தெரியாது, மற்றவங்க தான் தெரியும். ஸோ நீங்க எல்லாம் டம்ப் பண்ணிக்காதீங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு நினைச்சா இது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியலாம், தெரியாமலும் போகலாம். பட் இது மேபி இந்த வீடியோ பாக்குற யாருக்கெல்லாம் இது ரிலேட் ஆகும், ஹிட் ஆகும்னு தெரியல. பட் நான் சொன்ன பர்சன் கண்டிப்பா இந்த vlog பார்ப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள சண்டை அப்படியே பேசி தீர்த்துருங்க. அப்படியே டிஸ்டன்ஸ் அந்த பேசாம சைலண்ட்ல விட்டீங்களா, அதான் டிஸ்டன்ஸ்ல போகும். ஸோ பாத்துக்கோங்க. இதோட இந்த vlog முடிக்கிறேன். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.